ஹலோ. ஆ சாமி வணக்கம் வணக்கம். நம்ம சேலத்தில் தாவேக்கா கூட்டம் பயங்கர மழை சாமி. வந்திருந்தவங்க எல்லாம் சேரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு. ஆமாம். ஆ ஆ இல்லை சாமி, இல்லை இல்லை, மழை நிற்கணும் சார். நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் அசிஸ்டண்ட் வந்து தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சார்? கீப் டு தி லெஃப்ட் இல்லையா? சரி சார், சரி சார். அப்படியா சாமி? அப்படியே லெஃப்டில் அப்படியே சுற்றிட்டேன். அப்புறம் இன்னொரு தடவையா? ஓ ஓ 3 தடவையா? அப்புறம் சாமி ஓ இப்போ ரைட்டு. ரைட்னா சோத்தாங்கை பக்கமா சாமி? சரி. இது அப்புறம் சாமி ஓ மழை மேடையை நோக்கியா? மேடை எய்த்தாப்பில் தான் இருக்குது சாமி. மேடையை நோக்கி 3 ஸ்டெப்பா? நின்றுடுப்பா சாமி. நின்றுடும்ல, மக்கள்லாம் வந்துடுவாங்களே, போக மாட்டாங்களே பசங்கள்லாம். நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி சாமி. இதான் ஜிபே பண்ணிடுறேன் சாமி, தட்சணையை ஜிபே பண்ணிடுறேன். நன்றி சாமி. அப்பா மழை நிற்குப்பா, இப்போ சாமி சொல்லிட்டாருப்பா. நின்றுடுப்பா. வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அது காமெடிக்கு உள்ளாகுது அப்படிங்கிறது தான் வருத்தமா இருக்கு. நம்ம ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அவர்கள் வந்து சேலத்தில் ஒரு கூட்டத்தில் பயங்கரமாக முழக்கமிட்டு பேசியிருக்கிறது அது ஒரு பக்கம் வைரலாகி இருக்க, அங்கே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் நான் இப்போ செஞ்சேன் இல்லையா, அந்த பிரார்த்தனையை மழையை நிற்க வைக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்றாங்க. இந்த மாதிரியான மழை நிற்க வைக்க பிரார்த்தனைகள் அப்படி இப்படின்றதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக நாம கண்டிப்பா கவனத்தில் எடுத்துக்கணும். போதா குறைக்கு மழை வர்றது நல்லது தானேங்க. அப்புறம் எப்படி நிறுத்தலாம்? இவங்க மேலெல்லாம் ஏதாவது ஒரு சட்டம் பாய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட மழை நல்லது அப்படிங்கிற ஒரு சிந்தனையையும் நாம வைத்துக்கொண்டு இந்த தாவேகா கூட்டத்தில் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அப்படிங்கிறவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவருக்கு முதல்ல 30 நாட்களில் தமிழ் கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு மணிமேகலை பிரசுரத்திலிருந்து ஏதாவது புத்தகத்தை வாங்கி கொடுக்கும். முதல்ல தமிழ் கத்துக்கணும். அவர் பேச ஆரம்பிக்கிற வார்த்தை ஒரு விதமாகவும் முடிக்கிறது ஒரு விதமாகவும் இருக்கு. அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்னங்க கல்யாணத்துக்கு வரலீங்களா அப்படின்னு கேட்டாக்க, கல்யாணத்துக்கு அவரால் வர முடியலங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வர முடியல. ஆனால் உடம்பு தாங்க அங்கே இருக்கு, மனசெல்லாம் இங்கே தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும்ல. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, மனசு வந்து அங்கே இருக்கு, தலைவர் விஜயோட உடம்பு தான் இங்கே இருக்கு அப்படிங்கிறாரு. என்னயா தப்பு தப்பா உதாரணம் சொல்றாரு. இன்னொன்னு, எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து ரொம்ப வயசாயிடுச்சா, அவங்களுக்குலாம் வந்து பிபி அது இதுன்னெலாம் ஏறிக்கிட்டே இருக்கு, டென்ஷன் டிப்ரெஷன்லாம் ஆளாயிட்டே இருக்கு. அவங்க தூக்கத்துலலாம் இப்ப பெலாத்த ஆரம்பிச்சிட்டாங்க எம்ஜிஆருடைய வயதான ரசிகர்கள். என்ன அப்படின்னு சொன்னாக்க, எதுக்கு எடுத்தாலும் இவர் வந்து 1967 அண்ணா எப்படி ஒரு கனவு கண்டு ஆட்சி அமைத்தாரோ, 1977 எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு ஆட்சி அமைத்தாரோ, அதே போல 2026 எங்கள் தலைவர், நம் தலைவர் தளபதி அவர்கள் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவையும் விஜயையும், ஏன் அண்ணாவையும் எம்ஜிஆரையுமே ஒப்பிட்டு பேசுறதுங்கிறது ஒரு தேச விரோத செயல் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். நான் அண்ணா எங்க இருக்காரு, இதயக்கனின்னு சொல்லப்பட்ட எம்ஜிஆர் எங்க இருக்காரு, எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல என்னென்னலாம் நடந்துச்சு, இன்னைக்கு தமிழகத்துல தனியார் கல்லூரிகள் தனியார் பள்ளிகள்னு இவ்வளவு தூரம் வளர்ந்து இருப்பதற்கு காரணமே ஒரு கல்வி வந்து ஒரு கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு விஷயமாக, கல்விங்கிறது ஒரு வியாபாரமயமா மாறினதுக்கு காரணமே புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் தான். அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க, அதை பத்திலாம் இன்னொரு தடவை நம்ம விரிவா பேசிக்கலாம். ஆனா எம்ஜிஆருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தாக்க அந்த எனக்கு ரொம்ப கோபத்தையும் எனக்கு ஒரு இதையும் தூண்டிய விஷயம் என்னன்னாக்கா, அங்க பேசுகிற ஆதவ வழக்கம் போல நீ உளறி கொட்டு எது வேணாலும் செய்ய, உங்க தலைவர் வருவாரு, 2026 முதல்வர் ஆவார்னு சொல்லு,
பிரதமர் ஆவார்னு சொல்லு, ட்ரம்ப்பையே தூக்கிட்டு அங்கதான் தலைவர் ஆவான்னு சொல்லு, அதிபர் ஆவார்னு சொல்லி, என்ன வேணாலும் சொல்லிக்க, அது உன் இஷ்டம், உன் வாயி, உன் கருத்து, உன் சிந்தனை, உன் தலைவர், என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. ஆனால் என்ன அங்க நடக்குதுனாக்க, அன்றைய நாள்ல வந்து மிகவும் பரபரப்பான ஒரு விஷயம் என்னன்னாக்க, மூத்த தலைவர்களில் ஒருவரான, அதிமுக கட்சியில மூத்த தலைவர்கள்ல ஒருத்தரான மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் வந்து அதிமுகவிலிருந்து விலகி திமுகவுக்கு போறார். இந்த சமயத்துல இங்க நடக்கிற கூட்டத்துல இவர் என்ன சொல்றாருனாக்க, அதிமுகவுடன் கூட்டணி வைப்பீர்களா, திமுகவுடன் கூட்டணி வைப்பீர்களா, அவங்களோட கூட்டணி வைப்பீர்களா, பாஜகவுடன் கூட்டணி வைப்பீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க தலைவர் தெளிவாவே சொல்லிட்டாரு, குர்ஆன் மேல சத்தியமா நாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டோம். முதல்ல பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு குர்ஆன் மேல சத்தியம் பண்ணதுக்கு பாஜக காரங்களே ரொம்ப வருத்தப்பட்டு கோவப்பட்டிருப்பாங்க. யோ, நீ வந்து பகவத்கீதையை வச்சுக்கிட்டு தானே நீ பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணணும், அது எப்படி நீ குர்ஆனை வைத்துக் கொண்டு சொல்லலாம் அப்படின்னு இந்நேரம் அவங்க கொந்தளிச்சிருப்பாங்க, வருத்தப்பட்டிருப்பாங்க. எப்படிங்க பகவத்கீதையை அவமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ எப்படி குர்ஆனை சொல்லலாம்? இப்ப நம்ம சொல்லுவோம்ல, சத்தியமா சொல்றேன் அப்படின்னு நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? ஏய், சத்தியமா சொல்றேன்டா, என் மனசறிஞ்சு சொல்றேன், சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டினா என்ன சொல்லுவோம்? என் குலசாமி மேல சத்தியமா அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டினா எங்க அம்மா மேல சத்தியமா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா நீ ஏன் குர்ஆனை இழுக்கிற? யாராவது, நீங்களோ நானோ யாரா இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க யாருக்காவது சத்தியம் செய்யும் போது, பகவத்கீதை மேல சத்தியமா சொல்றேங்க, நான் இனிமேல சிகரெட் குடிக்க மாட்டேன், குர்ஆன் மேல சத்தியமாங்க, நான் இனிமேல் மது அருந்தும், யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. எந்த இந்துக்களாவது அல்லது எந்த ஒரு மத ரீதியானவர்கள் யாரா இருந்தாலும் சரி, இப்படி சொல்லி பார்த்துருக்கீங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? சத்தியமா சொல்றேன், என் மனசறிஞ்சு சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், கடவுள் மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு தானே சொல்லுவோம் நம்ம. ஆனா இங்க ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அப்படிங்கிறவர் தாவேக்காவில உளறி கூட்டிக்கிட்டே இருக்கிறதுல முக்கிய இடம் யாருக்கு? ஃபர்ஸ்ட் இடம் புசிக்கா இவருக்கா அப்படிங்கிறதுல போட்டி வந்துகிட்டே இருக்கு. இதுல நீங்க என்ன உளறி கொட்டுறதுல ஆதவ அர்ஜுனாவா இல்ல புசியான்னு கேக்குறீங்க, நான் இருக்கேன்ல அப்படின்னு ராஜ்முருகன் நடுவால வந்து வேற கட்டையை கொடுத்துக்கிட்டு குட்டையை குழப்பிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க மழை நிக்கிறதுக்காக யார்கிட்டயோ பேசி தேங்காயை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்து நேர்கோட்டில் ஒரு சுத்துன்னு சுத்தி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. கட்சியை நடத்துறீங்களா, காமெடி பண்றீங்களா அப்படின்னு தெரியல. விஜயகாந்தை வந்து நீங்க உதாரணமா வச்சுக்கிட்டு, அவரை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க மதுரையில மாநாடு நடத்துறது ஒரு பக்கம் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், அதிமுக கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணு, இல்ல உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா உங்களால? யோசிச்சு பாருங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க, பாஜகவை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க. பாஜக அப்படின்னு சொன்னாலே எங்க ரைடு வந்துருமோ, பாஜக 3 எழுத்து சொல்றதுக்கே பயப்படுவாங்க. திமுக அப்படின்னு சொன்னாக்க டெல்லியில இருந்து அச்சாகை சூப்பர்கை அப்படின்னு போன் வரும்ன்றதுக்காகவே திமுகவை சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க பாஜக கூட நான் கேட்கிறேன், இந்த ஆகஸ்ட் 25 மாநாட்டில் நீங்க என்ன செய்ய போறீங்க? அதை சொல்லுங்க. அதை நான் தனியா ஒரு வீடியோவாவே பேசுறேன். இதெல்லாம் விஜய் செய்தாக்க, அந்த மாநாட்டை செய்தாக்க, நான் என் குடும்பத்தாரெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கும். ஆமா, முதல்ல ஆதவ அர்ஜுனா குர்ஆனை எப்படி பயன்படுத்தலாம், குர்ஆன் மேல அப்படின்னு ஏன் சொல்லலாம்? அன்வர் ராஜா அங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகராக இருப்பவர் எம்பியாக இருந்தவர், அதிமுகவில் வந்து பாஜக சேர்றதுக்கு முன்னாடியும் சொன்னாரு, சேர்ந்த பிற்பாடும் சொன்னாரு, சிறுபான்மையினரை வந்து வஞ்சம் தீர்க்கிற பாஜகன்னு சொன்னாரு, அதிமுக வந்து முழுங்க பாக்குது அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்டவர் அன்வர் ராஜா வந்து இங்க அதிமுகவில இருந்து விலகி திமுகவுக்கு அறிவாலயத்துக்கு வந்துட்டார். அந்த சமயத்தை வச்சுக்கிட்டு நீ குர்ஆன் மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னாக்கா உடனே இஸ்லாமியர்களுடைய ஓட்டு உங்களுக்கு விழுந்துருமா? தெரியாம கேட்க. நான் இப்ப ஒரு கருப்பு சிவப்பு துண்டு வச்சிருக்கிறேன் அப்படிங்கறதுனால திமுக உறுப்பினர்கள்லாம் என்னுடைய வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களா? ஒரு அதிமுக வீடியோவை போடுற இல்ல ஒரு எம்ஜிஆர் மாதிரி குள்ளாவை வச்சுட்டு கூலி கிளாஸ் போட்டுட்டு பேசினாக்கா உடனே அதிமுகவுடைய ரத்தங்கள்லாம் ஆகா ராம்ஜி பிரமாதம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா? நீங்க குர்ஆனை வந்து நீங்க எப்படி இதுக்கு இழுக்கலாம்? நீங்க ஒரு மத ரீதியா அரசியலுக்குள்ளார ஏன் மதத்தை கொண்டு வரீங்க? இந்த மதத்தை கொண்டு வர்றதுக்காகத்தானே பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளே வராம துரத்தி அடிச்சிட்டு இருக்காங்க.
நீங்க எப்படி ஆதவ அர்ஜுனா ரெட்டி மாதிரியானவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிச்சுட்டு இன்னும் 2 நிமிஷம் கூட பேச முடியாதவங்க எல்லாம் நீங்க வந்துட்டு ஆட்சி அமைப்போம், மக்களை காப்போம், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறத எந்த வகையில நாம ஆட்டத்துக்கு சேர்த்தின்னு எடுத்துக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து குரானை எடுக்கணுமா, பைபிளை எடுக்கணுமான்னு யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நீங்க பைபிளையும் எடுக்கக்கூடாது, குரானையும் எடுக்கக்கூடாது, பகவத்கீதையும் எடுக்கக்கூடாது. வேணும்னா உங்கள் பெற்றோர் மேல சத்தியமா அப்படின்னு சொல்லுங்க. விஜய் மேல சத்தியமானு கூட பேசுங்க, ஏன்னா உங்க தலைவராச்சே. ஆனா கண்ட விஷயத்துக்காகவும் கண்ட உளறல்களுக்காகவும் நீங்க ஒரு புனிதமான இஸ்லாமியர்களுடைய புனிதமான நூலை பயன்படுத்தாது. அது ரொம்ப வேதனையை கொடுக்குது. அதே போல எம்ஜிஆரையும் விஜயையும் தயவு செய்து நேர்கோட்டில் வச்சு பார்க்காதீங்க. எம்ஜிஆர் வேற, எம்ஜிஆருடைய அரசியல் காலம் வேற, விஜயனுடைய அரசியல் காலம் வேற. அதை முதல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. புரிந்து கொண்டு நீங்க காமெடியெல்லாம் பண்ணாம இருந்தாதான் உங்களுக்கு ஓட்டு 2 ஓட்டு 4 ஓட்டாவது கிடைக்கும். இல்லாட்டினா அந்த சேரை தூக்காதீங்க அப்படின்னு சொன்ன நிலையா மாறி பாருங்க. சேரை தூக்கிட்டாங்களா? இப்ப நீங்க சேரை தூக்காதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? மழையில நனைஞ்சிருவையா, சேரை தூக்குறதாவே நான் மழையில நனையாம இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டம் வந்துருச்சா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படிதான் அந்த நினைப்பு தான் வார்த்தையா வரும், நினப்பு தான் குழப்ப கெடுக்கும். அந்த வார்த்தையின்படி தான் அன்னைக்கு சேரை தூக்கிட்டு எல்லா பயப்புள்ளையும் தெரிஞ்சாங்க. அதனால தயவு செய்து கண்ட மாதிரி உளறல் எல்லாம் நிப்பாட்டிட்டு என்ன பேசணும் ஏது பேசணும்னு ஆனனப்பட்ட பேச்சாளர் ராஜ்மோகனுக்கே தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்க. இந்த புஷி ஆனந்தா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரியானபடி உளராமல் தமிழ் பேசுவதற்கு முதல்ல பயிற்சி எடுங்க. அதற்கு அப்புறமா ஓட்டு வாங்குவதற்கு முயற்சி எடுங்க. வணக்கம்.